IVF treatment package la discount பெற்றிடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். எனக்கு ஒரு 13 வயசுல எனக்கு கொஞ்சம் உடம்புல ஒரு சில பிரச்சனைலாம் இருந்தது. ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் பார்த்தாங்கன்னு எனக்கு அப்போவே சொல்லிட்டாங்க. சில பேர் கிண்டலாக பேசிட்டாங்க, என்னடா இது 40 வயசுக்கு அப்புறம் இது குழந்தைலாம் தேவையா அப்படி இப்படின்னு. சொந்தக்காரங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபங்க்ஷன் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். அவரும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நிறைய தடவை தனியாக உட்காந்து அழுதுருக்கேன். என் ஹஸ்பண்டும் தனியாக உட்காந்து நிறையா அழுதுருக்காரு எனக்கு தெரியாமல். இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுக்கிறப்போ அதில் நிறைய செலவுகள்லாம் இருந்திருக்கும். வீட்டில் இருக்க நகை அதெல்லாம் கொஞ்சம் விற்று, ஒரு பாப்பா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ நிறைய எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் முன்னாடியே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ எப்படி மேம் இருந்தது பாப்பாவை நீங்கள் கையில் வாங்கின தருணம்? அது தர்ஷினி தான் ஃபஸ்ட்டு வெளில வந்தாங்க, அதுக்கப்புறம் தர்ஷன் வந்தாங்க. 2 பேரும் தருணம் அட் அ டைம் வந்து இப்படி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து பாடியிலுமே சரி பயங்கர சேஞ்சஸ் உண்டாகிருக்கும் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக ஏற்படும் அப்படிம்பாங்க. நிறைய அழுதுருக்கேன் ஆக்சுவலாக. என்னடா இது முடியலையே, கடவுளே ஒன்றே கொடுத்துருக்கலாமே, எதுக்கு 2? ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட 2 குழந்தைங்களை வந்து இழந்திருக்கீங்களே, அந்த 2 குழந்தைங்களுமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. எதிர்பார்க்கல திரும்ப ட்வின்ஸ். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் விசாலாட்சி அவர்கள் இருக்காங்க. ஸோ விசாலாட்சி அப்படின்னு சொல்றதை விட ஜூலி மேம் அப்படின்னு சொன்னதான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஹாய். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இன்டர்வியூனே சொல்லலாம். ஜூலி மேம்க்கு குழந்தை பிறந்தாச்சு, பட் அதோட அப்டேட்ஸ் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்காங்க தர்ஷன் அண்ட் தர்ஷினி? 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க ஆக்சுவலாக, நிறைய இன்டர்வியூ கொடுத்தீங்க, ஏன் ட்வின்ஸ்ன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அது நாங்கள் சொல்லாமல் இப்போதைக்கு வேண்டாம், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னனால தான் நான் யாருக்குமே சொல்லலை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, என் ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எப்படின்னா இது இருக்குன்னா டபுள் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ் மேம், பட் அந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளவோ பெயினை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எப்படி இருந்தது அந்த பாப்பா பிறக்கிற அந்த ஸ்டேஜ், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆகஸ்ட் எண்டு தான் டேட் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னென்னா ஒரு பாப்பா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ நிறைய எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. வளகாப்புலாம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டென்ஷன்லேயே ஓடிட்டு இருந்தது. வளகாப்புலாம் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக. அதனால் வளகாப்புலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட கூப்பிடல, ஏன் என்ன கூப்பிடலன்னாங்க ஆக்சுவலாக. எல்லாமே என்ன திடீர்னு எல்லாமே டக்குன்னு எல்லாமே முடிஞ்சுது. வளகாப்பு முடிஞ்சு ஒரு 3 டேஸ்லேயே டெலிவரியும் ஆச்சு. ஸோ எப்படி மேம் இருந்தது பாப்பாவை நீங்கள் கையில் வாங்கின அந்த ஒரு தருணம்? அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு திரும்பவும் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ட்வின்ஸுன்னு எனக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான ஹாப்பி, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த 2 பாப்பாவும் நல்லபடியாக பெற்று எடுக்கணுமேனு ஒரு டென்ஷன் இருந்தது. அது கைக்கு வந்தோடனே அது சந்தோஷம் வேறு லெவலில் இருந்தது. என்னென்னா கொஞ்சம் முன்னாடியே பிறந்ததுனால கொஞ்சம் டென்ஷனும் இருந்தது, என்னடா அது அப்படின்னு. அப்புறம் ஹேண்டில் பண்ணிட்டோம், எப்படியோ ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக. இப்போ 3rd மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னிலேருந்து. ஸோ இப்போ 2 பாப்பாவும் நல்லா சூப்பராக இருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. சார் என்ன ஒரு மனநிலையில் இருந்தார்? ஏன்னா நீங்கள் அவங்க கூடவே இருந்தீங்க, அவர் உங்களை பேம்பர் பண்ணிகிட்டே இருந்தார். பட் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ சார் அந்த டைமில் என்ன யோசிச்சுட்டு இருந்தார்? சார் தான் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருந்தார், அதே ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ அவருக்கு பழைய நினைவுகளாக வந்தது. போன வருஷம் இதே மாதிரி தானே நம்மளுக்கு இதே இடத்துல தானே நின்றோம், அப்படி இப்படி நிறைய டென்ஷன்ஸ்லாம் இருந்தது. அவருக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தைன்னு சொன்னோன்னே அவர் ஹாப்பி ஆகிட்டார். இப்போது பெண்கள் எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆனோடனே குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே என்ன இந்த வயசில் குழந்தை பெற்றிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்களா? அதை பற்றி சொல்ல முடியுமா? அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே என்னை வந்து கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சைட் பார்த்திங்கன்னா எல்லாருமே வில்லேஜ் சைடு. ஸோ அவங்க கேட்பாங்க, ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அதான் சொல்கிறேன், மெயின் வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறது பதில் வரும்.
வெயிட் பண்ணுங்க வரும் அப்படி தான் நாங்கள் சொன்னோம் தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபங்க்ஷன் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவே கேட்கும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி எரிச்சலாகவும் இருந்தது, ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்பாகவே இருந்தது. ஸோ அதனால் சில விசேஷங்களுக்கெல்லாம் முக்கியமாக வளகாப்பு விஷயங்கள்லாம் நான் போகிறது அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன், சில விஷயங்களுக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் என்னென்னா அவரும் நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறதில்ல, அவரும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 10 இயர்ஸாக நான் குழந்தை இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், நானே என் ஹஸ்பண்ட் வெளியில் சொல்லனாலுமே நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போகிறாங்க உங்களை க்ராஸ் பண்ணி அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இது நம்மளுக்கு நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் ஆஃப்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கேள்வி. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை தனியாக உட்காந்து அழுதுருக்கேன் ஆக்சுவலாக. அது ஒரு இது தானேடா, கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்தது பாப்பா தானே, ஆக்சுவலாக அடுத்த லைஃப் வந்து அதானே. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஃபீலாக தான் இருந்தது, நிறைய அழுதுருக்கேன் நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி. என் ஹஸ்பண்டும் தனியாக உட்காந்து நிறைய அழுதுருக்காரு, எனக்கு தெரியாமே நிறைய அழுதுருக்காரு. ஸோ அந்த லைஃப் ஒரு புது லைஃப்டா ஆக்சுவலாக. இப்போ அந்த மெமரிஸ்லாம், அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது திரும்பவும் அந்த வயிறு அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரியாக அவ்வளோ ஹாப்பினஸ் இல்லை ஆக்சுவலாக. அது திரும்பவும் வராது ஆக்சுவலாக, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய ஃபீல் பண்ணி நிறைய அழுதுருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு வந்து நிறைய யோசிப்பாங்க. அப்போ நிறைய வகையான வந்து ஆலோசனைலாம் இருந்திருக்கும், இது பண்ணலாமா வேண்டாமா, ஐவிஎஃப் நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. பட் இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்கள் ஒரு 2 அழகான குழந்தைங்களை வந்து பெற்றெடுத்துருக்கீங்க. ஸோ அதில் இருந்த ஒரு புரிதல் என்னது மேம், அதை பற்றி சொல்ல முடியும்? எனக்கு வந்து மற்றவங்களாம் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் வந்து அவ்வளோ பயப்படவே விஷயம் கிடையாது. ஏன்னா என்னோடய சிஸ்டரும் ஐவிஎஃப் தான் ஆக்சுவலாக. நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது முக்கியமாக நம்ம லைஃப்பில் குழந்தைன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது குழந்தை இல்லாத தருணத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன, முக்கியமாக சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு வந்து இது ஐவிஎஃப் மூலிமா நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு பாப்பா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐவிஎஃப் போகலாம் ஆக்சுவலாக. அதுக்கு பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. எனக்கு ஒரு 13 வயசில் எனக்கு கொஞ்சம் உடம்புல ஒரு சில பிரச்சனைலாம் இருந்தது ஆக்சுவலாக. அப்போவே டாக்டர் சொன்னாங்க ஆக்சுவலாக, பாப்பா உங்களுக்கு ஈஸியாக தங்காது, பாப்பா தங்காது, ட்ரீட்மெண்ட் மூலிமா தான் பாப்பா தங்கணும்னு எனக்கு அப்போவே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு மென்டலி நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நான் லவ் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குப்பா, ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் மூலிமா தான் பாப்பா நிற்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி என் ஹஸ்பண்டும் இது பண்ண. என்னென்னா கல்யாணம் முடிச்சு கையோட இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல, ரொம்ப டிலேவாக பண்ணிட்டோம். அதனால ஒரு சில பேர் கிண்டலாக பேசிட்டாங்க, என்னடா இது 40 வயசுக்கு அப்புறம் இது குழந்தைலாம் தேவையா அப்படி இப்படின்னு. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆக்சுவலாக. நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும், அவ்வளோதான். அதனால வந்து நான் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண தவிர இங்கே பேசுறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. தயவுசெய்து நீங்களும் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்வேன் ஆக்சுவலி. இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுக்கிறப்போ அதில் நிறைய செலவுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படியே டபுளாக ட்ரிபிளாக கூட இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபினான்ஷியல்? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான், ரொம்ப ஹேண்டில் பண்ணது ரொம்ப தான் கஷ்டப்பட்டோம். நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி. அப்போது கொஞ்சம் வந்து சீரியல் ப்ராஜெக்ட் பண்ணால அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது. என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் படங்கள் பண்ணால சேவிங்ஸ் இருந்தது. அப்புறம் சில இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க நகை அதெல்லாம் கொஞ்சம் விற்று என்னென்னமோ மேனேஜ் பண்ணி. ஸோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி இது வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. நான் வந்து நுங்கம்பாக்கத்தில் இந்திரா ஐவிஎஃப்ல தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சிஸ்டர் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அது மூலிமா தான் நான் இந்திரா ஐவிஎஃப்க்கு போனேன். மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது ஐவிஎஃப் வந்து அவங்களோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட்ஜெட் வந்து கம்மியாக இருந்தது, ஹோல் இது பட்ஜெட் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐவிஎஃப் ட்ரீட் பண்ணும்போது நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்க்கணும், அவங்களோட இது நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டல் கம்பேர் நிறையா பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி என் சிஸ்டருக்கும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ அதனால் நாங்கள் தைரியமாக இந்த ஹாஸ்பிட்டலே இறங்கிட்டோம். வேறு எந்த ஹாஸ்பிட்டல் நான் வந்து
போகல ஆக்சுவலாக. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐவிஎஃப்னா கையில் வந்து வந்து ஒரு 50 லட்சம் வச்சுக்கணும், 1 கோடி வச்சுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு போகல ஆக்சுவலாக. மேக்ஸிமம் என்னால் என்னோட சக்திக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அந்த அளவுக்கு தான் போச்சு ஆக்சுவலாக. கொஞ்சம் டேப்லெட் கொஞ்சம் செலவுகள் ஆகும். அதனால் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அதான் சொன்னேனே, நான் வந்து சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என் ஹஸ்பண்டை கொஞ்சம் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் அப்படி இப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதான் என்னை பொறுத்தவரையும் உங்களால் இறங்க முடியும், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் பாதிலே விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவே ஆகாது. இப்போ எல்லாருமே பல விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன நீ 40 வயசுல குழந்தை பெற்றுக்கிட்ட, இல்லை இந்த வயசுலலாம் குழந்தை பெற்றுட்டா உன்னால் முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் கூட பேச வேண்டாம், ஆனால் நெகட்டிவ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை தான் நான் கேட்பேன் ஆக்சுவலாக. எங்களால் முடியும், அதனால தான் நாங்கள் தைரியமாக இறங்கியிருக்கோம். முடியாத பட்சத்தில் யாரும் இறங்கவே மாட்டாங்க. அவளை செலவு பண்ணிவிட்டு அங்கங்கே கடனை வாங்கிட்டு எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்க ஆக்சுவலாக. நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு தானே நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். அதையே அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க தான் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து நம்ம அவங்கக்கிட்ட போய் நிற்க போகிறது இல்லை. எங்களால் முடியல, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறதும் கிடையாது. அதனால் வந்து பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. அவங்க என்னை பொறுத்தவரையும் வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நான் அதான் சொல்கிறேன், இந்த கால் வாங்கி இந்த காலில் விட்டுடலாம். எப்படி இருந்தது தர்ஷினி யாரை முதல்ல கையில் எடுத்தீங்க? முதல்ல யார் இதில் பெரியவங்க அது சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து தர்ஷினி தான் ஃபஸ்ட்டு வெளில வந்தாங்க, அதுக்கப்புறம் தர்ஷன் வந்தாங்க. அப்படி பார்த்தா வந்து தர்ஷன் தான் ஃபஸ்ட்டாக, அந்த கணக்குப்படி பார்த்தா தர்ஷன் ஃபஸ்ட்டு, தர்ஷினி செகண்டாக. 2 பேரும் தருணம் அட் அ டைம் வந்து இப்படி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ வந்து இப்போது நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப 2 பேருமே அழறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லாதுமா, கரெக்டாக சாப்பாடில் கை வைக்கும் போது தான் 2 பேருமே அழுவாங்க. ஓகே. அது எப்படி தான் உங்களுக்கு மூக்கில் வேக்கும்னு தெரியாது. சாப்பிடும் போதும் சரி, அப்போ தான் சரி கொஞ்சம் தூங்கலான்னு கண்ணை மூடுவேன். ஃபஸ்ட்டு தர்ஷினி தான் குரல் கொடுப்பாங்க, வேன்னு குரல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் ரொம்ப சமத்து ஆக்சுவலாக. அவன் கொஞ்சம் லேட்டாக தான், எல்லாமே லேட்டாக தான் பண்ணுவான் ஆக்சுவலாக. அவன்கிட்டேருந்து எனக்கு எந்த இல்லை. தர்ஷினி தான் செம்ம வாளாக வருவான். ஓகே, சரி. 2 குழந்தைகளை யார் மேம் இப்போவே எனக்கு தெரியுது இது ரொம்ப சுட்டியாக வரும். தர்ஷினி தான். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க? அவள் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப, அதாவது அழுதே சாதிச்சிருவாங்க. சில குழந்தைங்களாம் அழுதே இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ண, அவள் அழுதே அவள் சாதிச்சிருவாள். எனக்கு அது வேணும்னா அது வேணும், வாங்கித்தரேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவள் நல்லாவே இது பண்ணுவாள். தர்ஷன் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான கேரக்டராக வருவான்னு நினைக்கிறேன். ரொம்ப சமத்தாக இருக்காங்க. அவன் உண்டு ஏதாவது பால் குடிக்கிற நேரம் மட்டும் தான் அழுவான், மற்ற நேரம் அவன் விளையாடிட்டு இருப்பான். நம்ம ஏதாவது இப்போது 3ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏதாவது சொன்னால் வந்து பார்க்குறான், நல்லா பார்க்குறான் ஆக்சுவலாக. அவன் சமத்து, இது கொஞ்சம் சுட்டிக்க வாழாக தான் இருப்பான். கம்பேர் பண்ண முடியுதா? இவங்க வந்து மணிகண்டன் மாதிரி, இவங்க வந்து ஜூலி மாதிரி வராங்க. கண்டிப்பாக. குழந்தைகளை பற்றி என்ன சொல்லுது, அதான் சொல்கிறேனே, இப்போ தர்ஷன் வந்து உண்மையிலே என் ஹஸ்பண்ட் தான். எல்லாருமே பாப்பா கையில் எழுதினு சொல்ல, இது அப்படியே வந்து மணிகண்டன் மாதிரியே இருக்காங்க, அவள் வந்து ஜூலி மாதிரி இருக்காள். நான் கொஞ்சம் வாழ்தா, குழந்தைத்தனமாகவே வாழ்தா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ வாழ்தா. அதாவது அவள் ஃபீடிங் பண்ணும்போது கூட எப்படி சொல்கிறது, அப்படியே இப்படி பண்ணுவா. எங்கள் அம்மா சொல்ல நீ சாப்பிடும்போது இப்படி தான் பண்ணுவேன், அதே மாதிரி பண்ணுறான், இவன் உன்ன மாதிரி தான் வருவா அப்படின்னு. அவன் என்ன மாதிரி வந்தால் வரட்டுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் ரொம்ப சாஃப்ட்டு ஆக்சுவலாக. எப்படி சொல்கிறது, என் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வேணும்னா தான் பேசுவார், இல்லைன்னா கம்முன்னு இருப்பார். அவன் அந்த மாதிரி இருப்பான் போல இருக்கு. ஸோ காலையில் எழுந்துச்சா நான் தர்ஷினிக்கு இதெல்லாம் பண்ணுவேன், மத்தியான டைம் இப்படி பண்ணுவேன், ஈவினிங் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்கள் ஃபீடிங் பண்ண தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் எப்படி இருக்குது, அந்த டே ரொட்டீன்? மார்னிங் கரெக்டாக ஒரு 6 o'clockலாம் எழுந்துருவாங்க. சரி. மார்னிங் சீக்கிரம் எழுந்துருவாங்க. அது எழுந்துட்டால் கரெக்டாக வந்து அந்த ஃபீடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக வந்து ஒரு 9:30க்கு வந்து குளிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. இப்போதைக்கு தலை நிற்காதனால நம்மளால் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு அம்மா வருவாங்க, அவங்க குளிப்பாட்டி விடுவாங்க. குளிப்பாட்டி முடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். திரும்ப ஃபீடிங் பண்ணுறது, நல்லா தூங்குவாங்க. ஸோ ஈவினிங் டைமும் அதே தான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக. நல்லா தொடச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்பேன். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஈவினிங் வந்து அந்த கொஞ்சம் நம்ம டயர்டாக இருந்து சரி நல்லா தானே இருக்காங்க, நம்ம படுத்து கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் கூட அவங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணால் தான் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க.
ஸோ அது அவங்களுக்கு கூட அந்த கரெக்டாக இருக்குது, அந்த டைமிங் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ தர்ஷினிக்கு வந்து முடி நல்லா வளர்ந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்குன்னு எதனா செப்பரேட்டாக இன்டேக் எடுத்துக்கிட்டீங்களா மேம்? அது இல்லை, அப்போது சாப்பிட்டது தான், ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டு தான் நிறையா வந்து கடலை, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு, அந்த இது தான். அது வந்து ஹஸ்பண்டுக்கு தான் கிரெடிட் போகும். ஏன்னா அவர் தானே நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவருக்கு தான் அதெல்லாம் கிரெடிட் போகும். எல்லாருமே சொன்னாங்க முடி நிறையா இருக்கும், முடி நிறைய. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வாந்தியும் நிறையா வந்துச்சு. கொஞ்சம் நிஜமாக கஷ்டப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேனே நான். ஆமாம், ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி வருமா மேம்? வாமிட் வருமா? முடி அதிகமாக இருந்தால் வாமிட்டிங் வரும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அப்போ தான் நானே நம்பினேன். நிறைய அப்போல்லாம் நம்பலை. பாப்பா வெளில வந்ததுக்கு அப்போ தான் நானே நம்பினேன். ஓ, இவ்வளோ முடி இருக்குது, அதனால தான் இவ்வளோ பாடாப்படுத்துறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி வந்து பாடியிலுமே சரி பயங்கர சேஞ்சஸ் உண்டாகிருக்கும். அண்ட் மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக ஏற்படும் அப்படின்வாங்க. ஒரு குழந்தைக்கே அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே டபுளாக அழகாக டபுளாக 2 இருக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷருமே டபுளாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. நிறைய அழுதுருக்கேன் ஆக்சுவலாக. என்னடா இது முடியலையே, கடவுளே ஒன்றே கொடுத்துருக்கலாமே, எதுக்கு 2 கொடுத்து, அப்படிலாம் எனக்கு கோவமாலாம் வரும். அப்புறம் ஓகே, எல்லாம் நம்மளை எவ்வளவோ உனக்கு கொடுத்துருக்கேன், இதுவும் நீ வந்து ஹேண்டில் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கையில் தானே உனக்கு கொடுத்தேன், நீ ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுறதா அப்படின்னு நினச்சி தான் சரி ஓகே ஹேண்டில் இப்போ வரையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள். சி செக்ஷன் வந்து சும்மா கிடையாது. பாடி பெயின் இருக்குது, கொஞ்சம் குனிஞ்சால் கூட வந்து முதுகு அப்படி வலிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் ஹேண்டில் பண்ணுறேன். நான் எல்லாருமே கேட்குறாங்க, 42 வயசு ஆகும் போது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு. இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறேன். எல்லாருமே கேட்டாங்க, குண்டாயிடுவாங்களே நீ என்ன அப்படி ரொம்ப ஒல்லியாக இருக்க அப்படி இப்படின்னா. அது என்னமோ இல்லை, ஒரு லக்கு போல் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட 2 குழந்தைங்களை வந்து இழந்திருக்கீங்களே, அந்த 2 குழந்தைங்களுமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ காட் வந்து இழந்ததை வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கா தர்ஷினியை பார்க்குறப்ப? அப்படி தான் இருக்கேன் ஆக்சுவலாக. நான் வந்து எதிர்பார்க்கல, திரும்ப ட்வின்ஸ் வருவாங்க நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. அது அந்த நியூஸ் கேட்டோன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் ஆக்சுவலி. இதுக்கப்புறம் வந்து ஜூலி மேமை வந்து நாங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாமா, மறுபடியும் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஆக்சுவலாக. கண்டிப்பாக நான் திரும்பவும் சீக்கிரம் வந்துடுவேன். நம்மளுக்கு அதான் சொல்லுவாங்களே, ஆடுற காலும் பாடுற வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ எனக்கு நான் திரும்பவும் என்ட்ரி கொடுக்கணும் தான் என் மைண்டில் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 10 மாதம் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டோம். திரும்ப வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் திரும்ப 1த்துக்கு 2 பாப்பா வந்துருச்சு. ஸோ அவங்களுக்காக நான் ஓடணும் இல்லையா? எனக்காக இப்போ ஓடக்கூடாது. எனக்காக ஓடியாச்சு, இனிமேல் அவங்களுக்காக ஓடணும்ல. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். நான் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுப்பேன். விவேக் சார் வந்து உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து அமைச்சு கொடுத்தாரு. நான் இந்த அளவுக்கு வந்து பூம் ஆகியிருக்கேன் அப்படின்னா அவரும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவர் இல்லாத அந்த தருணம் நீங்கள் வந்து அதை எப்படி மேம் ஏற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? விவேக் சார் இல்லாத ஒரு தருணம், அது உண்மையிலேயே எனக்கு என்னோட பர்சனலாக நான் சொல்லணும்னா எனக்கு அவரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போது வந்து எனக்கு ஒரு ட்வின்ஸுன்னு ஒரு விஷயம் அவர் கேள்விப்பட்டால் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் ஆக்சுவலாக. ஏன்னா என்னோடய வளர்ச்சி பார்த்து ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்வார், உன் வளர்ச்சி பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்தது கல்யாணம். என்னை அதிகமாக கேட்டதே அவர் தான். எப்போ கல்யாணம் கேட்டதே அவர் தான். ஸோ கல்யாணம் அப்போது பத்திரிக்கைலாம் போய் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் வர முடியாத ஒரு தருணம். அப்போ வந்து பாண்டிச்சேரியில் அவருக்கு ஷூட்டிங் இருந்தனால வர முடியல. பட் இந்த தருணம் வந்து அவருக்கு ரொம்ப, என்னை விட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஆக்சுவலாக. அவர் இல்லாத ஒரு தருணம் உண்மையிலே எனக்குன்னு இல்லை, எங்கள் டீமுக்கே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. இப்போது ஃபினான்ஷியலாக அப்படின்னு வரப்போ ஒரு குழந்தைய நம்ம இந்த காலத்தில் பார்த்துக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். பட் 2 குழந்தை ஒரே டைமில் பிறக்கிறப்போ நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஹேண்டில் பண்ணுற கஷ்டமாக தான் இருக்குது. பட் நானும் என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களுக்காக நாங்கள் வந்து நிமிர்ந்து நிற்கணும்னு ஒரு முடிவில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சோர்ந்து போகக்கூடாது அந்த விஷயத்தில். நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன், அப்போ 6 months வரையும் தான் நான் வீட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஜாப் போகலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்கும்போது அவர் சரி நீ போ, நான் வீட்டில் இருக்கும்போது நான் வீட்டில் பாப்பா பார்த்துக்கிறேன். 2 பேரும் ஜாப் போகும்போது அம்மா வீட்டில் தான் பாப்பா விட்டுட்டு நம்ம 2 பேரும் போகலாம். ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி தான் ஆக்சுவலாக, என் பிரதர் ஒய்ஃபு, அப்புறம் அம்மா அப்பா, இவங்க 4 பேரும் தான் இப்போ வரையும் என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை ஆக்சுவலாக. அவங்க கொடுக்குற எனக்கு நம்பிக்கை தான் இன்னி வரையும் நான் இருக்கேன் ஆக்சுவலாக.
இப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, வயசை தாண்டி கல்யாணம் பண்ணிக்காத, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுல வந்து பிரச்சனை ஆகும், உனக்கு வந்து 40 வயசு ஆகிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிப்பியா, அப்படி பண்ணனா உனக்கு மூட்டு வலி வரும், அந்த டைமில் நீ குழந்தை பின்னாடி ஓடுவியா, இப்படியெல்லாம் கூடவே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்மளே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே நம்மளை வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி மேம், உங்களுக்கு வந்து 42+ ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இதுக்கப்புறமா நம்ம பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக இப்போ எனக்கு சி செக்ஷன் தான் ஆக்சுவலாக. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2-3 பேர் வந்தாங்க. அப்போவே கேட்டாங்க, நீ என்ன இப்படி ஓடுற, இப்படி இது பண்ணுற அப்படின்னு. நான் பசங்களுக்காக நான் ஓடி தான் ஆகணும். ஸோ நான் சோர்ந்து போகக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் என்ன தான் நம்மளுக்கு உடம்பு பிரச்சனைகள் வந்தாலும், எனக்கு பாடி பெயின் இருக்குது, கால் பெயின் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் பசங்களுக்காக நான் ஓடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் தான் அம்மாவுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சமையலும் பண்ணிகிட்ருக்கேன், மாடிப்படி ஏறி இறங்கி எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே அதாவது சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி சொல்ல நம்ம வந்து டவுன் ஆகிடுவோம். அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே வந்து முடியுதோ முடியலையோ நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்களோட டபுளான ஒரு ஹாப்பியோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் a day. அனன்யாஸ் நானநானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.